அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மண்டே அன்னைக்குன்னு எடுத்த ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரை என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், அதே நேரத்தில் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் ஸ்கூல் டே அப்படின்றதால காலையிலேயே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ஒன்றாவே பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி நேற்று நான் காளான் வாங்கியிருந்தேன் 2 பேக்கெட். ஸோ அதை வச்சு இன்றைக்கி காளான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கு. அதனால் முன்கூட்டியே எதுவுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணலை. அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரைஸ் மட்டும் நைட்டே நான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ காலையிலேயே நம்ம ரைஸ் பண்ணி சீக்கிரமாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் காளான் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டிருக்கீங்க. நார்மலாக நம்ம அந்த காளானை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த வெளியில் உள்ள லைட்டாக கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருக்கும், அதை மட்டும் க்ளீன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நம்ம குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு 3 டைம் இல்லைனா ஒரு 2 டைம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு அது அவ்வளோவா தெரியறதில்ல. அதனால சில குழந்தைங்க வந்துட்டு இது சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக பண்ணி கொடுக்கும்போது நல்லா சிக்கன் ஃப்ளேவரில் தான் இருக்கும், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக குழந்தைங்க எப்படி சாப்பிட்ற மாதிரி மாற்றி நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஹெல்த்தாக இருக்குது, ஒரு சத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மெனக்கட்டுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அண்ட் டீ பார்த்தீங்கன்னா டீ தூள் அப்புறம் சர்க்கரை இது மட்டும் சேர்த்து போடுற டீ எனக்கு பிடிக்காது. வெல்லம் சேர்த்து இஞ்சிலாம் தட்டி போட்டு அந்த மாதிரி டீ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ப்ரெட் சாண்ட்விச் தான் பண்ணி கொடுக்க போகிறேன். இது வந்து எப்போவாச்சும் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நாம் என்ன தான் ஹெல்த்தியாக ரொம்ப பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். பீஸா, பர்கர், சாண்ட்விச் இந்த மாதிரி. அதை வந்து எப்போவாச்சும் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இடையில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை பிடிக்காத மாதிரியோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயம் இடையில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு உண்டான ஒரு ஆப்ஷனு கிடைக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சது தான் நான் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா, பீஸா இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அது ரொம்பவே தப்பு. நமக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக எப்போவாச்சும் ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த சாண்ட்விச்சும் கூட. ஸோ இதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோள மாவு, சிக்கன் பவுடர், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். உப்புத்தூள் சேர்த்து இது கூட நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. மஞ்சள் தூள் முடிஞ்சிருச்சு, அந்த பாக்ஸில் முடிஞ்சிருச்சு. திரும்ப நான் ரீஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேசினஸாக இருந்துச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தேன், அந்த மஞ்சள் தூள் சேர்க்காமல் அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நீட்டாக தெரியலை. அதுக்கப்புறமா சரி சோம்பேறித்தனம் படக்கூடாது, கையோடு நம்ம ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு மஞ்சள் தூளுமே நான் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். மஞ்சள் தூள் வெளியில் பேக்கெட்டில் வாங்க மாட்டேன். எந்த மசாலாவை இருந்தாலுமே என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும். கறி மசாலா, மீன் மசாலா இதெல்லாம் நான் வந்து மொத்தமாக அரைச்சி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன், கேரி பேக்கில் வச்சு. ஏன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் தான், அதனால் கேரி பேக்கில் தான் என்னால் வைக்க முடியும். பெரிய பெரிய பாக்ஸில் உள்ளே வச்சோன்னா எனக்கு மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் இப்போ மஞ்சள் தூள் நிறைய அரைச்சி வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ரீஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம வெளியில் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறோம், அந்த மசாலாஸ் வந்து கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது நம்ம உடம்புக்கு ஹெல்தி கிடையாது. ஏன்னா டெய்லி நம்ம ஆட் பண்ணுற ஃபுட்டில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டே இருப்போம். டெய்லியுமே இந்த கெமிக்கல்ஸ் எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு ஸ்லோ பாய்சன் தான். அது அப்படியே ஸ்லோவாக நமக்கு வந்து பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால எப்போ நம்ம அடிக்கடி ஒரு ஃபுட்டை எடுக்கிறோமோ அந்த ஃபுட்டு வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கணும். நான் ஒரு விளாகில் சொல்லியிருந்தேன், நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, முட்டைக்கோஸ் வந்து எப்படி இவ்வளோ நீளமாக கட் பண்ணீங்க அப்படின்ட்டு. நான் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இல்லை சாதாரணமாக பொரியலாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீவுற அதில் தான் நான் சீவிடுவேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நல்லா ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்கும். இது ஒன்று ஒன்றா கத்தியை வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன்.
சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க, ஒரு வயசு குழந்தை இருக்குது, என்னால் வீட்டு வேலை சரியாக பண்ண முடியலை, என்னால் என்னோடய கரியரை ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படின்ட்டு. எனக்கு ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. ஃபைஹா பேபி பிறந்து கை குழந்தையாக இருக்கும்போது நான் ஒரு ஆளாக தான் வச்சு நான் தனியாக மேனேஜ் பண்ணேன். அப்போது நாங்கள் தனியாக தான் இருந்தோம். ஒரு ஆளாக எல்லாம் பண்ணி காலையில் 7:30 மணிக்கெலாம் நான் எல்லா சமையலுமே முடிச்சிருவேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிருவேன், லஞ்சும் முடிச்சிருவேன். ஆனால் கை குழந்தை கையில் பேபி இருக்கும். அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி சமாளித்து வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த டேலண்ட்லாம் எனக்குள்ளே இருந்ததால தான் என்னால் இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை அட்வைஸ் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கடந்து வந்து நம்ம சக்ஸஸ் அடைஞ்சால் மட்டும்தான் அதை இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸாக கொண்டு போக முடியும். சும்மா ஏனோ தானோன்னு நானும் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. எந்த விஷயங்களை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நான் வந்தனோ அந்த பாதை கடினமாக இருக்கும், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாகும் அப்படின்ற விஷயங்களை தான் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்போவுமே நான் சொல்லுவேன். அதனால தான் நான் என்னோடய குழந்தை ரொம்ப குட்டி பேபியாக இருக்கும்போது நைட்டே நான் குழம்புலாம் வச்சுருவேன். காலையில் அடுத்த நாள் என்ன குழம்பு பண்ண போகிறேனோ அதை முந்தின நாள் நைட்டே நான் குழம்பு பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பொரியல் ஏதோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். இப்படி தான் நான் வந்து என்னுடைய டேஸ் வந்து போச்சு. அப்போ கை குழந்தைய வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். அதே மாதிரி எனக்கு தோணியிருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்க நமக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினைக்கிறத விட செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். அவ்வளோதான். நம்ம கை நமக்கு உதவி. நம்ம கையை தவிர வேறு யாரோட கையை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்குது. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் எந்த வேலையும் பண்ண முடியலை, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். எந்த ஒரு வேலை பண்ணுறதா இருந்தாலுமே முன்னாடி அதில் ஒரு பாதி வேலை நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை பண்ணக்கூடிய நேரத்தில் சீக்கிரமாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையுமே நான் பார்த்து பண்ணுவேன். ஸோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸுமே ரெடி பண்ணிட்டேன். நான் டீட்டெயில்டாக நான் சொல்லலை, ஆனால் வீடியோவில் காட்டியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு சேர்த்த மசாலா எதுவுமே இல்லை. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். எனக்கு பிரியாணி மசாலா வீட்டில் நான் ரெடி பண்ணுவேன், அது முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். சும்மா நார்மலாக நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, பெப்பர் தூள் இது மட்டும் சேர்த்து நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேம் அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம் நல்லா ஃப்ரை பண்ணி இதை லாஸ்ட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதே மெத்தடை நம்ம வந்துட்டு காலிஃப்ளவர் போட்டுமே ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சிப்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுனா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை கட் பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி போட்டுட்டோன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இப்படியே பண்ணிட்டேன். என் பசங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், ஒன் பாட் ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நான் மேனேஜ் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் நமக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி நான் வந்து பேக்கிங் போடுற ஒர்க் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதிகமாக ஒர்க் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், நம்ம வெயிட் லாஸ் பவுடர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் அண்ட் ஹெர்பல் ஹேர் பேக், அடுத்ததாக பாத் பவுடர், அடுத்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்க வெயிட் லாஸ் பவுடர். இந்த 4மே ஒரே ஆர்டரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து லெஸ் ஆகும் ஆஃபரில். ஸோ இது வந்து 1ஆம் தேதி வர மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் லேட்டாக தான் இந்த வீடியோ பார்த்தோம், எங்களுக்கு காம்போ ஆஃபர் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால் இந்த காம்போ ஆஃபரை நான் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே ஆர்டரில் 4மே வாங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் லெஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இது நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான பொருட்களால் தயாரானது. எந்த ஒரு கெமிக்கல் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இருக்கிறதால தான் நம்ம கஸ்டமர்ஸுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. 2 நாள்லேயே நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காம்போ ஆஃபர் வந்துட்டு நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்கீங்க, அவங்க கைக்கு இன்னும் 2 நாளில் ரீச் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ்.
அண்ட் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா 9 வகையான பொருட்களால் தயாரிக்கிறோம். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பரு, கரும்புள்ளி, கருவளையம் எல்லா பிரச்சனையுமே நீக்கி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒயிட்டாக பளபளப்பாக மாற்றிடுது. அண்ட் நம்ம ஹெர்பல் ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே நீக்கி கருமையாக அடர்த்தியாக நீளமான தலைமுடியாக கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இளநரையையுமே கம்ப்ளீட்டாக நீக்கி கொடுக்குது. அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாத் பவுடரு. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஸ்கின்ல டிசீஸ் ஏற்படுது. சொரியாசிஸ் பிரச்சனை அண்ட் இந்த மாதிரி தேமல் பிரச்சனை, நிறைய பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டாலையும் இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பாலையும். நம்ம வெளியில் மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய சோப்பில் பார்த்திங்கன்னா மெழுகு சேர்க்குறாங்க. நம்ம ஸ்கின் எவ்வளோ சாஃப்டானது, அதில் மெழுகு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்கின்னில் எந்த ஒரு அழுக்குமே போகவே போகாது. அண்ட் டெட் செல்ஸை அப்படியே உள்ளே உட்காந்துக்கும். இந்த மாதிரி டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம பாடி உள்ளே போய் நமக்கு ஸ்கின்னில் ஏதாச்சும் தோல் நோய் பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்காக தான் நம்ம பாட்டி காலத்தில் ஃபாலோ பண்ண இந்த குளியல் பொடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நீக்குது. இந்த குளியல் பொடியில் நம்ம வேப்பிலை அதிகமாக சேர்க்குறோம், அதே மாதிரி குப்பை மேனியும் அதிகமாக சேர்க்குறோம். மொத்தம் 16 வகையான பொருட்களால் நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த செம்பருத்தி பூ அண்ட் செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் பேக்குக்கு கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே பறித்து காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஒரு ஆளாக தான் இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. என்கிட்ட நம்பிக்கையாக ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒர்த்தான ஒரு விஷயமாக இருக்கணும். அதே நேரத்தில் வாங்குறவங்களுக்கு மன நிறைவை கொடுக்கணும். அதனால் பார்த்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஆதரவால், உங்களுடைய அன்புனால் கண்டிப்பாக நல்லபடியாக எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்துட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு அடுத்து நம்ம ஃபேஸ் பேக்குக்கு அடுத்த பேட்ச் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். லாஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி ஒரு 3 நாள் ஆகுது. ஸோ அது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்சுக்கு நான் பொருள் எல்லாமே இப்போ நான் காய வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ 1 by 1 எனக்கு இந்த ஒர்க்கு டெய்லி போயிட்டே தான் இருக்கும். ஃபேஸ் பேக் நான் காய வைக்கிறது, பாத் பவுட்ரு, ஹேர்பல் ஹேர் பேக்கு, அடுத்து வெயிட் லாஸ் பவுடர், இப்படியே போயிட்டுருக்கும். இதனால் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க எனக்கு. நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஏன்னா கால் பண்ணி நான் ஒவ்வொருத்தவங்களுக்காக என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜ்க்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களோட கமெண்ட்க்குமே நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எனக்கு ஒருத்தவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நான் கண்டுக்காமல் போகவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. அண்ட் இன்னும் சில பேர் ரீசெல்லிங்க்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க. சில பேர் கமெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. ரீசெல்லிங்க்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இப்போதைக்கு நான் ரீசெல்லிங் கொடுக்கல. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ரீசெல்லிங்க்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் ரீசெல்லர்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஹோல்சேல் ரேட்டில் என்ன ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் சில கண்டிஷன்ஸோட. அண்ட் சில பேர் வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் எந்த வழியுமே இல்லை. அதே மாதிரி கை குழந்தையோடு இருக்கேன் நான் வீட்டில், ஆனால் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, அதே நேரத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைன்னா கண்டிப்பாக நம்ம பொருட்களை வாங்கி நீங்கள் ரீசெல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, குழந்தை இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் சேல் பண்ணுங்கள். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.